இந்த கார் தான். கஸ்தூரி ஏஏஜி 3292. சீக்கிரம் சீக்கிரம். சாமி, நாங்கெல்லாம் குத்து விளக்கு ஏத்தலாமா? யார் ஏத்தினாலும் எரியும். என்னடி பாக்குற? என்ன தைரியம் இருந்தா எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துட்டு ஓடி இருப்பேன். உன்னை எப்படி இங்க கொண்டு வந்த பாத்தியா? கொண்டு வந்தியா? நீ அமிச்ச கார்ல நானா தான் வந்தேன். என் அக்காவை பாக்கணுங்கிற ஆசை. பாஜம் கொப்பளிக்குது. 4 வயசு குழந்தையா இருக்கும் போது எங்களை பிரிச்ச. அறியாத வயசு அழுதுகிட்டு இருந்திருப்பேன். 4 தெரிஞ்ச வயசுல இப்படி பிரிச்சு வச்சிருக்கிய. சென்டிமெண்ட் பேச ஆரம்பிச்சியா? இப்ப மக்களை வேலை பாக்கணும். அது தீரப்பா வா என்னோட வாவுல. அக்கா, கஸ்தூரி, கர்ப்பமா இருக்கிற பொண்ணை எப்படி கட்டி போட்டிருக்கிய? கண்ணால பாக்கணும்னு சொன்ன கூட்டியாந்த கட்டி அணைக்கணும்னு சொல்லியே. இந்த நெருப்புக்கு பயந்து நின்னுடுவே நினைக்கிறியா? வராதியா? இப்ப வராம மக்காவனை உயிரோட பாக்கணும்னா பணம் கொடுத்தவனுக்கு என்ன பலி கொடுத்துருன்னு அன்னைக்கு புரண்டு அழுதிய அந்த பெரிய மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கணும். மாட்டேன்னு சொல்லு கஸ்தூரி. சொல்லி பாரு. ஒரே குச்சிதான். மக்காவை சுத்தி இருக்கிற பெட்ரோல் டீலாம் பத்திக்கிட்டு எரியும். கட்டி போட்டிருக்கிற உங்க அக்கா கருகி சாம்பலா போயிடுவா. பரவாயில்ல கஸ்தூரி, என்ன காப்பாத்தாங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத. எனக்காக சாகறதுக்கே தயாரா இருக்கிற உன்னை பறி கொடுத்துட்டு நான் எப்படிக்கா உயிரோட இருக்க முடியும்? உனக்காக அந்த அயோக்கியனே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கஸ்தூரி, இத பாரு, கல்யாணம் முடிஞ்ச உடனே என் அக்காவை அவ புருஷனோட சேர்த்துடணும். அதுக்கப்புறம் ஏதாவது நாடகம் ஆடல. எதுக்காக ஒரு பொண்ணை இவ்வளவு வருஷமா வளர்த்தேனோ அது நிறைவேறதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கஷ்டம் கொடுப்பேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. எவ்வளவு நேரம் நீயே தாலிய கையில வச்சிட்டு இருப்ப? மாட்ட கையில முடியா? என்னது ரவிடித்தனமா பேசுறான்? ஒரு விடுவேன். என்னத்து? எங்க? சும்மாறா. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன கேதுனா கண்டே பத்னா.
தன்வினை தன்னை சுடுங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு பாத்தியா? பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நெருப்பு பஞ்ச பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்துச்சியா. இன்னைக்குமே நீ எனக்கு அண்ணன் தான். கஸ்தூரி, என்ன மன்னிச்சிருமா. கஸ்தூரி, நாம 2 பேரும் வருஷக்கணக்கா பிரிஞ்சிருந்தோம். இனிமே நீ உங்க வீட்டுக்காரரும் எங்க வீட்லயே தங்கிக்கலாம். நீ சொல்ற குழந்தைனார் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு எந்த விதமான ஆட்சேபம் இல்ல. நான் ஆட்சேபிக்கிறேன். நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நடந்த குழப்பங்கள் போதும். ராத்திரி நேரத்துல அதே குழப்பம் எங்க 2 பேருக்கு வந்துருச்சுன்னா அம்பேல் தான் வாய்ந்த பக்கம். எவ்வளவு அழகா இருக்கு.